ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.2ல கொஸ்டின் நம்பர் 6. தி டாப் ஆஃப் a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electric pole. டவரோட ஹைட் கொடுத்துட்டாங்க 15 மீட்டர். இதனோட பீக் பாயிண்ட்ல இருந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் போலோட பாட்டமை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகுது? 60 டிகிரி. அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் டாப் ஆஃப் தி போல். நமக்கு சேம் பீக் பாயிண்ட்ல இருந்து நமக்கு டவரோட டாப் பாயிண்ட்டை பார்க்குறோம். இங்கே பார்க்குறப்ப நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. 30 டிகிரி அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஆங்கிளா, ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த ஆங்கிள் தான் நமக்கு 30 டிகிரி. வாட் இஸ் ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல்? நமக்கு இந்த போலோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். தென் இங்கே சேம் ஹைட்டு. இதுதான் நமக்கு தேவையான ஆக்சுவல் டயக்ராம். ஸோ ஏ பி சி டி இ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எலக்ட்ரிக் போல் அப்படிங்கிறப்ப ஹைட்டு ஹச். தென் ஏசி, அதாவது டவரோட ஆக்சுவல் ஹைட் கொடுத்துட்டாங்க அவங்களே 15 மீட்டர். அன்னோன் வேல்யூ நமக்கு பாட்டம் பார்ட்டு, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் எலக்ட்ரிக் போல் எக்ஸ்ன்னு வச்சோமா? அப்போ இது எக்ஸ். நமக்கு இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இங்கே 30 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கிறேன். இப்போ அட்ஜசன்ட் ஆப்போசிட் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? டேனா. ஸோ tan theta is equal to opposite divided by adjacent. தென் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் என்னது? 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். ஆப்போசிட் அப்படிங்கிறப்ப ஏசியா? ஏசி டிவைடட் பை சிடி. நமக்கு tan 60 டிகிரி அப்படின்னா √3யா? √3 இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ நமக்கே தெரியும் 15 டிவைடட் பை ஏடி எக்ஸா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை √3. நமக்கு டினாமினேட்டரில் எப்பயுமே ரூட் டைம் இருக்கக்கூடாது. அதனால் √3ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ √3 இன்ட்டு √3 ஜஸ்ட் 3 மட்டும் வருமா? அப்போ 15 √3, தென் டினாமினேட்டரில் ஜஸ்ட் 3 மட்டும் இருக்கு. தென் 15 அண்ட் 3 அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5 மட்டும் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5√3, தென் யூனிட் வந்து மீட்டர். அப்போ ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் போல். இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கலாம். பட் ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 15. அப்போ இதனோட வேல்யூ என்னது? 15 மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? அதே ஹைட்டு தான் இங்கேயும் இருக்குமா? அப்போ ஏபி அப்படிங்கிறது 15 மைனஸ் ஹச். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஇ, தென் tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஏபி. அட்ஜசன்ட் பிஇயா? tan 30 அப்படின்னா 1/√3.
ஏபி அப்படிங்கிறது 15 மைனஸ் ஹெச் தென் பிஇ எக்ஸ் வேல்யூ. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோமா? ஸோ சேம் எக்ஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 5√3. ரெண்டு பக்கமும் √3 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 5 மட்டும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 5 is equal to 15 minus h. Then h and 5 interchange பண்ணிக்கலாம். அப்போ h is equal to 15 minus 5. இப்போ h ஓட வேல்யூ 10. நமக்கு யூனிட் மீட்டர். அப்போ h 10 மீட்டர் அப்படின்னா எலக்ட்ரிக் போலோட ஹைட் 10 மீட்டரா? நமக்கு தேவையான ரெண்டுமே கிடைச்சிருச்சு. இப்போ ஹைட் ஆஃப் தி electric pole equal to 10 meter. Thank you.